அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி லாவுடைய வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். லா அத்துஃப்காக பயன்படுத்தப்படுது. அத்துஃப் இங்கே போட்டிருக்கேன்னா அது அக்கல்து லஹ்மன் லா சமக்கன். இறைச்சியை நான் சாப்பிட்டேன், மீனை இல்லை. அதாவது மீனை சாப்பிடல, இறைச்சியை நான் சாப்பிட்டேன். இந்த லா அத்துஃபுடைய லா. ஏற்கனவே அத்துஃபுடைய ஹர்ஃபில் பார்த்தோம். லா முஹம்மதன் முஜிதஹிதன். முஹம்மத் சுறுசுறுப்பானவனாக இல்லை. இது நஃபிக்குரிய லா. அது இஸ்முக்கு ரஃபோ ஹபருக்கு நசபுன்னு செய்யும். அத்துஃபுடைய லா எதை அத்துஃப் செய்தோ அதை ஃபாலோ பண்ணி இது வரும். ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா இது. லா ஹெத மௌஜூதுன் ஃபில் ஹாரிஜி. வெளியில் ஒருத்தரையுமே நான் காணலை, பெற்றுக்கொள்ளலை. ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா அதனுடைய இஸ்முக்கு என்ன செய்யும்? நசபு செய்யும். சரிங்களா? லா இலாஹ அப்படி தகீதுக்காக வரக்கூடிய லா. இது அதிகப்படியான லான்னு சொல்லுவாங்க. லா குசிமு பி ஹாதல் பலது. சூரத்துல் பலதில் ஆயத்து 1 இருக்குது. மதர்சாவில் பேப்பர் திருத்தும்போது எஹியாங்கிற பேரை எஹியா அப்படி சொல்லுவாங்க. ஒரு எழுத்தை நாம் சொல்லும்போது நாங்கள் கரெக்டாக தானே சொல்லுவோம், எழுதும்போது தப்பு விட்டானே, அதுக்கே மார்க்கை குறைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஃபேலை இஸ்மை ஆக்கிடுவோம், இல்லை இஸ்மை ஃபேலை ஆக்கிடுவோம். பாருங்கள், எஹ்யான் இருக்கா, இதை சுருக்கப்பட்ட யா போட்டால் தான் அது இஸ்மே. சூரத்துல் மரியமில் ஆயத்து 12 அல்லாஹ் பயன்படுத்தியிருப்பான். அதில் மட்டுமா பயன்படுத்தியிருக்கான்னு கேட்காதீங்க, பல இடங்களில் இருக்குது. அது ஒரு சான்று. யா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஃபாயிலு. அதனுடைய மாலி எப்படி இருக்கும்? ஹைய அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சூரத்துல் ஆயிலால் அல்லாஹ் ஆயத்து 13 சொல்லியிருப்பான். அப்போ சுருக்கப்பட்ட யாவை கொண்டு நீங்கள் எழுதுனா மட்டும்தான் அது இஸ்மு. அலிஃபை கொண்டு எழுதுனா அது ஒரு ஃபைடு. இன்ஷா அல்லாஹ் இந்த லாவை நீங்கள் கரெக்டாக அர்த்தங்கள் கொடுத்தா தான் அத்துஃபுடைய லா, நஃபி உடைய லா, ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லா, தகீதுக்காக வரக்கூடிய லா அப்படிங்கிறது அர்த்தங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்போனா தான் இது எந்த லா அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி தான் இஸ்மேது ஃபேலதுன்னு கரெக்டாக எழுதுனா தான் புரியும். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு மேலும் கிடைக்குன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இது இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.